இன்றைக்கி இந்த வீடியோவில் மிக முக்கியமான எச்சரிக்கையான ஒரு ஜோதிட ஆன்மீக தாள்களை தான் இப்போ இந்த வீடியோவில் அதிரடியாக பார்க்க போகிறோம். அதிரடியாக பார்க்குறதுக்கு முன்னாடி எதை பற்றிய தாள்களை பார்க்க போகிறோங்கிறத இன்ட்ரோ மூலிமா ஷேர் பண்ணுறேன். எதை பற்றிய தாள்களை பார்க்க போகிறோங்கிறத இன்ட்ரோ மூலிமா தெரிஞ்சு பலன் பெறுங்க. வரக்கூடிய மே மாதத்தில் 12ஆம் தேதி ஒரு அதிபயங்கரமான நாள் என்று சொல்லலாம். அன்று தமிழ் மாதம் சித்திரையுடைய 29ஆம் நாள், கிழமை திங்கட்கிழமை. அன்று என்ன அதிபயங்கரமான நாள் அப்படின்னு கேட்குறீங்களா? அன்று வானத்தில் பிரகாசமாக முழு நிலவு தெரியும். இதெல்லாம் ஒரு அதிபயங்கரமான நாளா அப்படின்னு கேட்குறீங்களா? இன்றைய தினம் என்ன ஒரு சிறப்புனா பௌர்ணமியானது வருது. வரக்கூடிய பௌர்ணமி சித்திரை மாதத்தில் வரக்கூடிய பௌர்ணமி. இந்த பௌர்ணமி வர்றதுனால தான் இந்த நாள் ஒரு முக்கியமான நாளாக சொல்லப்படுது. இந்த பௌர்ணமி வரக்கூடிய நாள் அன்னைக்கு கிரகங்களிடையே ஏற்படக்கூடிய மாற்றங்கள் காரணமாக ஒவ்வொரு ராசிக்காரங்களுக்கும் தலையெழுத்து மாறும். அப்படி மாறக்கூடிய தலையெழுத்தை அந்தந்த ராசிக்காரங்க தெரிஞ்சு பலனடையணுங்கிறதுனால ஒவ்வொரு ராசிக்கும் என்ன நடக்குங்கிறத ஷேர் பண்ணிகிட்ருக்கேன். அதில் இன்றைக்கி இந்த வீடியோவில் சிம்ம ராசிக்காரங்களுக்கு ஷேர் பண்ண போகிறேன். சிம்ம ராசியில் பிறந்த நேயர்கள் உங்களோட ராசிக்கு என்ன மாதிரியான பலன்கள்லாம் கிடைக்கும் அப்படிங்கிறத இந்த வீடியோவில் தெரிஞ்சுக்குங்க. உங்கள் ராசிக்கு இந்த பௌர்ணமியிலேருந்து அதிர்ஷ்டம் கொட்டுமா கொட்டாதாங்கிறத தெளிவாக எக்ஸ்பிளைன் பண்ண போகிறேன். அப்படி கொட்டுற மாதிரி இருந்தால் என்ன மாதிரியான அதிர்ஷ்டம் கொட்டும், அதை தக்க வைத்துக்கொள்ள நீங்கள் எப்படி நடந்துக்கணும் அப்படிங்கிறத எல்லாமே தெளிவாக இந்த வீடியோவில் தெரிஞ்சுக்குங்க. அதுக்கு முன்னாடி சித்திரை பௌர்ணமி சாதாரண நாள் கிடையாது. இந்த பௌர்ணமி பாவத்தை போக்கி செல்வ வளத்தை அள்ளி தரக்கூடிய ஒரு பௌர்ணமி. இந்த பௌர்ணமி அன்னைக்கு வழிபாடு வீட்டில் எளிமையான முறையில் இப்படி செய்தீங்கன்னா உங்களோட தலையெழுத்து மாறும். ஸோ வீட்டில் எளிமையான முறையில் எப்படி வழிபாடு செய்யணும் அப்படிங்கிறத உங்களுக்கு சொல்ல போகிறேன். ஃபஸ்ட்டு ஆன்மீக ரீதியாக எப்படி வழிபாடு செய்யணுங்கிறத இந்த வீடியோவில் சிம்ம ராசிக்காரங்க தெரிஞ்சுக்குங்க. வாங்க பார்க்கலாம். சித்திரை பௌர்ணமி என்று சொன்னாலே நம்மளுடைய நினைவுக்கு வருவது அழகான பெரிய நிலவு. சொன்னதுமே மனதில் அமைதி ஏற்படுகிறது அல்லவா? அப்பேற்பட்ட சந்தோஷத்தை கொடுக்கக்கூடிய சித்திரை பௌர்ணமி இந்த வருடம் திங்கட்கிழமையோடு சேர்ந்து வருது. கரெக்டாக மே 12ஆம் தேதி வர இருக்குது. இந்த சித்திரை பௌர்ணமி நன்னாளில் ஆன்மீக சிறப்புகளை பற்றி இந்த வீடியோவில் தெரிந்து கொண்டு உங்கள் ராசிக்காரங்க இதற்கேற்ப நடந்து பலன் பெறுங்க. சித்திரை பௌர்ணமி வந்துவிட்டது என்றாலே அன்றைய தினம் சிவபெருமானுக்கு கிரிவலம் செல்வது, பெருமாளுக்கு சத்யநாராயண பூஜை செய்வது, கள்ளழர்கள் வைகரை ஆற்றில் இறங்குவது, குலதெய்வ வழிபாடு செய்வது, அம்பாள் கோவில்களில் விசேஷம், இந்த மாதிரி ஊரே திருவிழா கோலமாக இருக்கும். இதையெல்லாம் தாண்டி நாம் செய்ய வேண்டிய வழிபாடு சித்திரகுப்தர் வழிபாடு. இந்த சித்திரை பௌர்ணமி வழிபாட்டை நம்மளுடைய வீட்டில் எளிமையான முறையில் இப்படி செய்திங்கன்னா உங்களுடைய தலைவிதி நிச்சயமாக மாறும் என்பது குறிப்பிடப்படுது. சித்திரகுப்தர் வழிபாடு செய்கிறத பற்றி பார்க்கலாம் வாங்க. வீட்டில் இருக்கக்கூடிய பெண்கள், ஆண்கள், சிம்ம ராசிக்காரங்க இந்த நாளில் அதிகாலை வேளையில் எழுந்து இந்த தினம் சுத்தமாக கொடுத்துடணும். பூஜைகளை விளக்கேற்றி விரதத்தை தொடங்கணும். விரதம் இருப்பது உங்களுடைய உடல் சூழ்நிலையை பொறுத்து. பௌர்ணமி என்றாலே இந்த வழிபாட்டை நம்ம மாலை நேரத்தில் தான் செய்வோம். ஆகவே இந்த நாளில் மாலை 6 மணிக்கு முன்பாக வழிபாட்டுக்கு என்ன தேவையோ அதையெல்லாம் தயார் செய்து கொள்ளுங்கள். குறிப்பாக சித்திரை பௌர்ணமி என்றாலே சித்திரை அன்னம் மிக மிக சிறப்பு வாய்ந்தது. சித்திரை அன்னம் என்றால் கலவை சாதம், அதாவது சக்கரை பொங்கல், தேங்காய் சாதம், நெல்லிக்காய் சாதம், புளி சாதம், எலுமிச்சைப்பழ சாதம், இந்த மாதிரி சாதம். இதில் உங்களால் எத்தனை விதமான கலவை சாதம் செய்ய முடியுமோ அதெல்லாம் செய்து கொள்ளுங்கள். மாலை 6 மணிக்கு இந்த நாளை பூஜை அறையில் விளக்கேற்றி வைத்துவிட்டு பிரசாதங்களை பூஜை அறையில் இறைவனுக்கு நெய்வேற்றி செய்யுங்க. அப்புறம் மாலை 6:30 மணிக்கு உங்களால் முடிந்தால் மொட்டை மாடிக்கு போங்க. அங்கே போய் சித்திரை அன்னங்களை சந்திர பகவானுக்கு படைங்க. படைத்துட்டு குடும்பத்தோடு வேண்டுதல் வைத்து மொட்டை மாடியிலே அமர்ந்து நில வெளிச்சத்தில் உற்றார் உறவினர்களோடு சந்தோஷமாக இந்த பிரசாதத்தெல்லாம் பகிர்ந்து கொள்ளுங்க. இதுதாங்க நிலாச்சோறு. இந்த நிலாச்சோறு இந்த பௌர்ணமி அன்னைக்கு உங்கள் ராசிக்காரங்க குடும்பத்தோடு சாப்பிடுவதை யாரும் தவற விடாதீங்க. இதை ஒரு முறை ட்ரை பண்ணி பாருங்கள். இதில் கிடைக்கக்கூடிய சந்தோஷம் உலகத்தில் வேறு எதுலேயுமே கிடைக்காது. அந்த அளவிற்கு சந்தோஷமும் மன நிறைவும் உங்களுக்கு கிடைக்கும். ஸோ அதனால் கண்டிப்பாக இதை செய்ய மறக்காதீங்க. இதை செய்வதோடு சித்திரை பௌர்ணமி அன்னைக்கு சொல்ல வேண்டிய முக்கியமான மந்திரம் ஒன்று இருக்குது. அது என்னங்கிறத உங்கள் ராசிக்கு சொல்கிறேன், அதையும் தெரிஞ்சுக்குங்க. சித்திரை பௌர்ணமிக்கு சொந்தமானவர் சந்திரன். அந்த சந்திரனை தலையில் சூடிக்கொண்டிருப்பவர் சிவபெருமான். ஆகவே இவர்கள் இருவரும் சேர்ந்தது சந்திர மௌலீஸ்வரர். இந்த தினம் நாம் இவரை தான் நினைவு கூறணும். பூஜையெல்லாம் செய்து முடித்துட்டு சிறிது நேரம் அமர்ந்து ஓம் சந்திர மௌலீஸ்வரரே போற்றி அப்படிங்கிற இந்த மந்திரத்தை 11 முறை உச்சரிக்கணும்.
இதை உச்சரித்தாவே உங்களுக்கு கோடான கோடி புண்ணியம் கிடைக்கும். அதனால் இதை உச்சரிக்கிறதுக்கு மறக்காதீங்க. இதுதாங்க சித்திரை பௌர்ணமியுடைய ஆன்மீக சார்ந்த விஷயம். இப்போ நெக்ஸ்ட்டு இந்த சித்திரை பௌர்ணமியிலேருந்து உங்களோட ராசிக்கு என்ன தலையெழுத்து மாறுங்கிறத சொல்ல போகிறேன். உங்களோட ராசி நட்சத்திரத்துக்கு என்ன தலையெழுத்து மாறுங்கிறத தெரிஞ்சு பலன் பெறுங்க. சிம்ம ராசி மகமில் பிறந்தவங்களுக்கு சொல்லப்பட்டிருக்கு. இதில் பிறந்தவங்களுக்கு மனதில் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், தைரியமும் நினைத்ததை சாதிக்கக்கூடிய வலிமையும் கொண்ட மாதிரி உங்கள் சூழ்நிலை அமைய போகுது. இந்த சித்திரை பௌர்ணமியிலிருந்து ஒரு பக்கம் கவனமாக செயல்பட வேண்டியது அவசியம். கேது தனவாக்கு குடும்ப வாக்குஸ்தானத்தில் சஞ்சரிக்கிறாரு. அவருக்கு குரு பார்வை இருக்குது. இதனால் தலைக்கு வந்தது தலைப்பாகையோடு போனது போல் எந்த சங்கடமும் உங்களை நெருங்காது. மெயினாக பொன்பொருள் சேர்க்கையானது இருக்கும். குடும்பத்தில் மகிழ்ச்சியானது அதிகரிக்கும். கொடுக்க வாக்கை காப்பாற்றுவதற்கு முயற்சி பண்ணணும். ராகு கேது பயிற்சியால் கேது ஜென்ம ராசிக்குள் சஞ்சரிப்பது இந்த பௌர்ணமியிலிருந்து மன உளைச்சல், வீண் பிரச்சனை, தேவையற்ற நெருக்கடி, அவமானம் இதெல்லாம் ஏற்படும். அதனால் இனி வரக்கூடிய இந்த பௌர்ணமிக்கு பிறகு நாட்களில் கவனமாக செயல்படுவது நல்லது. புதன் உங்களுக்கு யோக பலனை வழங்குவார். அதோடு குருவின் பார்வையெல்லாம் 2 4 6ஆம் இடங்களில் இருக்குது. இதனால் உங்களுக்கு என்ன ஒரு பிரச்சனை நடந்தாலும் அதனை சமாளிக்கக்கூடிய சக்தி உங்களிடம் இருக்கும். எதிர்ப்பு தோன்றினாலும் அதை வெற்றி பெறுவீங்க. உடல் பாதிப்பு உங்களுக்கு விலகும். சிலர்லாம் புதிய வாகனம் வாங்குவீங்க. பாகிஸ்தான சூரியனால் தந்தையின் உடல்நிலையில் பாதிப்பு உண்டாகும். உங்களுக்கு இனம் புரியாத பயம் ஏற்படும். மேற்கல்வி முயற்சி சாதகமாகும். சப்தமஸ்தானத்தில் சஞ்சரிக்கக்கூடிய சனியோடு ராகு இணையிறதுனால அரசியல் இருக்கிறவங்களுக்கு நெருக்கடி அதிகரிக்கும். ஒன்றாக இருந்தவர்களுக்கு எதிரணிக்கு செல்லக்கூடிய நிலை ஏற்படும். கூட்டு தொழிலில் விரிசல் ஏற்படும். அதனால் எதுலையும் கவனமாக செயல்படுவது நல்லது. இதுதான் உங்களோட ராசி நட்சத்திரத்துக்கு இந்த பௌர்ணமியிலிருந்து சொல்லப்பட்டிருக்கு. நெக்ஸ்ட்டு பூரமில் பிறந்த சிம்ம ராசிக்கு சொல்லப்பட்டிருக்கு. இதில் பிறந்தவங்களுக்கு இந்த பௌர்ணமியிலிருந்தது நினைத்ததை சாதிப்பதற்காக போராடக்கூடியவங்களுக்கு முயற்சியால் முன்னேற்றம் காண வேண்டியதாக இருக்கும். இந்த சித்திரை பௌர்ணமியிலிருந்து அதிர்ஷ்டக்காரகன் சுக்கிரன் சாதகமாக இருக்கிறதுனால பலன் கிடைக்கும். குடும்பத்தில் மகிழ்ச்சியானது இருக்கும். பொன்பொருள் சேர்க்கை உண்டாகும். புதன் மறைவு ஸ்தானத்தில் சஞ்சரித்து நிறைவான பலனை வழங்குவார். எதிர்பார்த்த வேலைகள்லாம் எதிர்பார்த்தது போல் நடந்தேறும். புதிய இடம் வாங்கக்கூடிய முயற்சி உங்களுக்கு வெற்றி கிடைக்கும். கலைஞர்களுக்கும் வியாபாரிகளுக்கும் எதிர்பார்த்த ஒப்பந்தம் கிடைக்கும். தொழிலில் முன்னேற்றமானது உங்களுக்கு கிடைக்கும். அது மட்டும் இல்லாமல் வங்கியில் கேட்டிருந்த பணம் உங்களுக்கு வரும். அதிர்ஷ்ட வாய்ப்பு கூடும். இந்த பௌர்ணமியிலிருந்து உங்கள் ராசியாதிபதி சூரியன் பாகிஸ்தானத்தில் உச்சம் அடைகிறதுனால தந்தையுடைய உடல்நலத்தில் சங்கடம் தோன்றும். பிறரை அனுசரித்து செல்லக்கூடிய நிலை உண்டாகும். மாணவர்களுக்கு படிப்பில் இன்ட்ரெஸ்ட் கூடும். எதிர்பார்த்த கல்லூரியில் இடம் கிடைக்கும். ராகு சப்தமஸ்தானத்தில் சஞ்சரிக்கக்கூடிய சனியோடு இணையக்கூடிய நிலையினால் கேது ஜென்ம ராசிக்குள் சஞ்சரிக்கிறாரு. இதனால் அந்நீரால் குடும்பத்தில் குழப்பம் ஏற்படும். அதனால் அந்நீரை மாதிரி வைத்துக்குங்க. அப்புறம் தவறானவர்களிடம், அதாவது தவறாக இருக்கிறாங்கன்னு தெரிஞ்சவங்களிடம் நட்பால் பழக வேண்டாம். கணவன் மனைவிக்குள் இணக்கம் குறைய ஆரம்பிக்கும். அதனால் இந்த நட்சத்திரத்தில் பிறந்தவங்க இந்த பௌர்ணமியிலேருந்து கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருக்கணும். அப்புறம் உத்திரமில் பிறந்த சிம்ம ராசிக்கு சொல்லப்பட்டிருக்கு. எந்த ஒன்றிலும் முதன்மையாக வரக்கூடியவங்களுக்கு இந்த சித்திரை பௌர்ணமி நிறைய அனுபவத்தை கற்றுத்தரும். மனம் ஒரு நிலையில் இல்லாமல் போகும். சிலர்லாம் நீங்கள் தீர்த்த யாத்திரை செல்வீங்க, வழிபாடு நாடுவீங்க. தந்தை வழி உறவுகளால் சங்கடம் தோன்றும். தந்தையின் உடல்நிலையில் பாதிப்பு ஏற்படும். பூர்வீக சொத்துக்களில் பிரச்சனைகள் தோன்றும். சிலருக்கு மேற்படிப்புக்காக வெளிநாடு செல்ல மேற்கொண்ட முயற்சி வெற்றியாகும். இந்த பௌர்ணமியிலிருந்து குரு பகவானுடைய பார்வை குடும்பத்தில் கிடைக்கிறதுனால ஒற்றுமை உண்டாக்கும். வரவை ஏற்படுத்தும். அது மட்டும் இல்லாமல் உங்கள் விருப்பம் பூர்த்தியாகும். தொழில் வியாபாரத்தில் நெருக்கடிகள் உங்களுக்கு விலகாது. போட்டியாளர்கள் பலம் இழப்பாங்க. வழக்குகளில் முடிவு உங்களுக்கு சாதகமாகும். உடல்நிலை சீராகும். விவசாயிகள் கவனமாக செயல்படுவது நல்லது. அப்புறம் தலைமையெல்லாம் அனுசரிக்கணும். நிதானமாக செயல்படணும். அப்போ தான் உங்களுக்கு நல்லது. ஸோ இந்த மாதிரி உங்கள் நட்சத்திரத்தில் பிறந்தவங்க இருக்கணும் என்பது சொல்லப்பட்டிருக்கு.
அவ்வளோதாங்க. சிம்ம ராசிக்காரங்க உங்களோட நட்சத்திரத்துக்கு ஏற்ப இந்த பௌர்ணமியிலிருந்து என்ன நடக்குங்கிறத தெளிவாக இந்த வீடியோவில் உங்களுக்கு ஷேர் பண்ணிட்டேன். ஷேர் பண்ணதை தெளிவாக இந்த வீடியோவில் நீங்கள் தெரிஞ்சிருப்பீங்க. தெரிஞ்சதுக்கு ஏற்ப நடந்து பயன்பெறுங்க. நீங்கள் பார்த்தது போல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலி இருக்கவங்களும் பார்த்து பலன் அடையணும்னு நினச்சிங்கன்னா வீடியோ லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கிறவங்களும் பார்க்கட்டும். அவங்களும் அவங்களோட ராசி வந்து சிம்ம ராசியாக இருந்ததுன்னா இந்த தாள்களை தெரிஞ்சு இதற்கேற்ப நடந்து பலன் அடையட்டும். நெக்ஸ்ட்டு நம்ம சேனலில் நிறைய வீடியோ போடப்படும். அதை எல்லாத்தையுமே உடனுக்குடனே தெரிந்து கொள்ள மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூட பெல் பண்ண ப்ரெஸ் பண்ணுங்கள். அதை பண்ணிட்டீங்கன்னா இனி நான் போடுற மற்ற அப்டேட்டான எல்லா வீடியோஸும் உடனுக்குடனே தெரிந்து கொள்ளலாம். ஸோ மறக்காமல் பண்ணுங்கள். நெக்ஸ்ட்டு கன்னிராசிக்காரங்களுக்கு இதே போல் பௌர்ணமியிலேருந்து என்ன நடக்குங்கிற தாள்களோடு வந்து சந்திக்கிறேன். நன்றி.